ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 10ஆம் வகுப்பு வரலாறில் பாடம் 8ல் இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம். சரிங்களா? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம், புக் பேக் ஆன்சர். சரிங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடை பாருங்கள். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ, அதாவது சைஃபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை கல்கத்தா. நான் வந்துட்டு வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1930 ஜனவரி 26வது நாள். ஆப்ஷன் ஆ, இதுதான் வந்துட்டு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதலாவதாக வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ 1865. அடுத்தது பாருங்கள். 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஆ, கோவில் நுழைவு நாள். அடுத்தது பாருங்கள். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ, இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்தது வந்து கோடிட்டிடங்களை நிரப்புக கேட்குறாங்க. காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. டேஸ் ஆவார் அப்படிங்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன் கோகலே. கிலாபத் இயக்கத்திற்கு டேஸ் தலைமை ஏற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அலி சகோதரர்கள், அதாவது முகமது அலி, ஷவுகத் அலி. அடுத்தது பாருங்கள். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸ் ஆட்சி அறிமுகம் செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. இரட்டை ஆட்சி. அடுத்தது வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டேஸ் அப்படிங்கிறாங்க. கான் அப்துல் கஃபார் கான். அடுத்தது சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதிகளை வழங்கும் டேஸை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். அடுத்தது டேஸ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு உஷா மேத்தா. அடுத்தது பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்யணும்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள் கூற்று. இந்திய பொதுவுடைமை கட்சி 1920ஆம் ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. அடுத்தது சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அடுத்தது ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை. ஸோ இதில் சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1, 2, 3. ஸோ அப்போ வந்துட்டு விடை வந்து இ, இதுதான் வந்துட்டு சரியானது. அடுத்தது பாருங்கள். கூற்று காரணம் கேட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காரணம் பாருங்கள். காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் இ, அதாவது கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரியானது. ஸோ ஆப்ஷன் இ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின அப்படிங்கிறாங்க. காரணம் பாருங்கள். காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது அப்படிங்கிறாங்க. ஸோ விடை வந்து என்னென்னா ஆப்ஷன் இ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ஸோ இதுதான் சரியானது. ஸோ பொறுத்துக்க பாருங்கள். ரவுலட் சட்டம் வந்து என்ன அப்படின்னா கருப்பு சட்டம். ஒத்துழையாமை இயக்கம், பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல். 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் வந்துட்டு இரட்டை ஆட்சி. இந்திய பொதுவுடைமை கட்சி எம்என் ராய். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.